இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா, நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நான் பரங்கிக்காய் சப்பாத்தி செஞ்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹீஸ் கிச்சன். பரங்கிக்காய் சப்பாத்தி செய்கிறதுக்கு பரங்கிக்காய் 300 கிராம் எடுத்துட்டுருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கணும். பரங்கிக்காயை முதல்ல நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். சாஃப்டாக ஆற வரைக்கும் வேக வைக்கணும். இப்போது பரங்கிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதை எடுத்து வேறு கிண்ணத்தில் வச்சு ஆற விடணும். பரங்கிக்காய் ஆறினப்புறம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடணும். கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். பரங்கிக்காய் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இது எவ்வளோ இருக்கோ அதுக்கு 3 மடங்கு கோதுமை மாவு கலந்து நம்ம மாவு தயாரிக்கலாம். 1 டீஸ்பூன் காரப்பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், ஓமம் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைச்சலாக எடுத்துட்டுருக்கேன். இப்போது கோதுமை மாவோட இந்த வேக வச்ச பரங்கிக்காயும் சேர்த்துடலாம். உப்பு, காரப்பொடி, ஓமம். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். பரங்கிக்காயிலேயே ஈரத்தன்மை இருக்கிறதுனால அவ்வளோவா தண்ணி தேவைப்படாது. இதுக்கு கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போது இந்த மாவு வந்து ரொம்ப அழுத்தி பிசைஞ்சு நார்மலாக சப்பாத்தி செய்யும்போது செய்கிற மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கும்போது இதுலேருந்து திருப்பியும் ஈரம் விட்டுக்கும். அப்போது இன்னும் கொஞ்சம் மேலே மாவு சேர்த்து கொஞ்சம் எண்ணெயெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடணும். இந்த மாவில் எண்ணெய் தடவி வைக்கிறேன் மேலாக. இந்த மாதிரி செய்யும்போது மாவு காயாமல் இருக்கும். இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற விடலாம். 10 நிமிஷம் ஊறிடுத்து. இப்போ பரங்கிக்காயில் இருந்து தண்ணி விட்டதுனால மாவு வந்து குழகுழன்னு இருக்குது. இதில் வந்து மேலும் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம கொண்டு வரணும். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சால் ஒட்டாமல் வரும். மாவு இந்த பக்குவத்துக்கு நம்ம கலந்து வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ மாவு தேவையோ சேர்த்து கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து கலந்து வச்சா கரெக்டாக வரும். முதல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். சப்பாத்தி இடுறதுக்கு முன்னாடி முதல்ல மாவில் கொஞ்சம் புரட்டி எடுத்துகிட்டு செஞ்சால் ஈஸியாக செய்யறதுக்கு வரும். சப்பாத்தி இடும்போது ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி மேலாக மாவு தூவிட்டு செஞ்சால் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஒரு 3-4 சப்பாத்தி நம்ம முதல்ல இட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை சுட்டு எடுக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக செஞ்சு வச்சா அது வந்து ட்ரை ஆகிடும். தோசைக்கல் நல்லா சூடேறினப்புறம் இந்த சப்பாத்தியை போடணும். ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா 2-3 தடவை இந்த மாதிரி திருப்பி போட்டு இந்த மாதிரி சுட்டு எடுக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடும்போது எல்லா பக்கமும் சமமாக வெந்திருக்கும். 2 பக்கமும் நல்லா காஞ்சப்புறம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ இந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். சுவையான பரங்கிக்காய் சப்பாத்தி ரெடி.
இதுக்கு ரொம்ப சிம்பிளாக தக்காளி வெங்காயத்தை வதக்கி உப்பு காரம் அதெல்லாம் சேர்த்து கொத்தமல்லி சேர்த்து ஒரு சட்னி மாதிரி செஞ்சு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஏதாவது ஊறுகாய் இருந்தால் அதோடையும் இதை சாப்பிட்லாம். இந்த பரங்கிக்காய் சப்பாத்தி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.